ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீஸ் கிச்சனில் சீரக சம்பா ரைஸோட கண்டினியூஷன் சீரீஸ் மாதிரின்னு வச்சுக்கலாம். பிரிஞ்சால் மஷ்ரூம் ஜீரக சம்பா ரைஸ். நம்ம சேனலில் ஆல்ரெடி ஜீரக சம்பாவுக்கு பிகினர்ஸ் கைட் போட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்கீங்க. அதோட கண்டினியூஷன் சீரீஸ் தான் இந்த ரெசிபி. இந்த ரெசிபி பொறுத்த மட்டும் நம்ம வாட்டரி வெஜிடபிள்ஸை வச்சு ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள் பிரிஞ்சால் மஷ்ரூம் இதுலன்னு பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி ஜென்ரேட் பண்ணும் குக் பண்ணும்போது. அதனால ஜீரக சம்பா ரைஸ் வந்து குழையறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அந்த இஷ்யூவை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பிகினர்ஸ் கைடன் ஜீரக சம்பா ரைஸை நீங்கள் பார்த்துட்டு வந்தால் தான் உங்களுக்கு இது கம்ப்ளீட்டாக புரியும். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் பிகினர்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த வீடியோவை பார்த்துக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம். பிரிஞ்சாலும் மஷ்ரூமும் நிறைய வாட்டர் ஜென்ரேட் பண்ணுறதுனால நம்ம தண்ணி வந்து பார்த்து யூஸ் பண்ணோம். நான் இன்னைக்கு 1.5 கப்பு ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். யூஷுவலாக 1 கப்பு ஜீரக சம்பா ரைஸ்க்கு 1.5 கப்பு தண்ணியில் நம்ம ஊற வைப்போம். பட் இன்னைக்கு ரெண்டுமே நல்ல தண்ணி ஜென்ரேட் பண்ணும் அப்படிங்கிறதுனால 1 கப்பு ஜீரக சம்பா ரைஸ்க்கு 1 கப்பு தண்ணியில் நம்ம சோக் பண்ணால் போகிறோம். இதை நம்ம 15 மினிட்ஸ் சோக் பண்ணோம். இந்த 15 மினிட்ஸ்க்குள்ள நம்ம மற்ற குக்கிங்லாம் பண்ணி முடிச்சிடலாம். இந்த 1.5 கப்பு ரைஸ்க்கு நான் சொல்ல போகிற மெஷர்மெண்ட்ஸில் வெஜிடபிள்ஸ் அப்புறம் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கோங்க. வெஜிடபிள்ஸோட கட்டிங் வந்து ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த வாட்டர் ஜென்ரேஷன் டிப்ஸ்லாம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அதாவது பிரிஞ்சால் பார்த்தீங்கன்னா நீட்டமாக கட் பண்ணிக்கணும். குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா குழஞ்சி போயிடும். நீட்டமாக கட் பண்ணிங்கன்னா அப்படியே ரீட்டன் ஆகும், உடஞ்சும் போகாது. இந்த ரெசிபிக்கு 3 கப்பு பிரிஞ்சால், 1/2 கப்பு ஒயிட் பட்டன் மஷ்ரூம் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 1 கப்பு தக்காளி, ஒரு ரம்ப இலை, இதுக்கு பேர் பாண்டான் லீவ்ஸ்னு சொல்லுவாங்க. இது ஆப்ஷனல் தான், இது இல்லைன்னா விட்டுடுங்க. சிங்கப்பூரில் மலேசியாலாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். நம்மக்கிட்ட நிறைய அந்த ஃபாலோவர்ஸ் இருக்கிறதுனால அவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ரம்ப இலை போகிறோம். அதுக்கப்புறம் 1 கப்பு வெங்காயம், 1/2 கப்பு புதினா இலை, அப்புறம் மசாலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 பிரிஞ்சி இலை, 1 மராட்டி மொகு, 1 அன்னாசி பூ, 1 பட்டை, 2 பீஸ் கல்பாசி, 1 ஏலக்காய், 3 கிராம்பு, அதோட சேர்த்து 1 டீஸ்பூன் ஷாஜீரா. அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன், பச்சை மிளகா 1லேருந்து 2 உங்கள் சாய்ஸ் படி ஆட் பண்ணிக்கோங்க. இது மெயினாக ஃப்ளேவருக்கு தான். ஆக்சுவல் ஸ்பைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சொல்ல போகிற மசாலா ஐட்டம்ஸ் தான் வரப்போகுது. அதுக்கு நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள். சோம்புத்தூள் வந்து ஆப்ஷனல், நிறைய பேர்ட்ட இருக்காது, இல்லைனா விட்டுடுங்க. இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் ஆயில்ஸ்னு பார்த்தீங்கன்னா கடலெண்ணெய், நெய். கடலெண்ணெய் கணக்கு பார்த்தீங்கன்னா 30 ml கடலெண்ணெய், நெய் கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 ml, அதுக்கு மேலே கிடையாது. இப்போ குக்கிங்க்கு போகலாம். ஒரு கனமான வானிலையில் லோ மீடியம் ஃப்ளேமில் 30 ml கடலெண்ணெய், 10 ml நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் பிரிஞ்சி இலை, ரம்பலை, ஷாஜீரா தவிர மீதி எல்லா மசாலா ஐட்டம்ஸும் சேர்த்து 5 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். 5 நிமிஷத்துக்கு வறுத்தாதான் ஃப்ளேவர்ஸ்லாம் இந்த எண்ணெயில் போய் சேரும். அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகாவை சேர்த்து 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். அதுக்கு அப்புறமா தான் நீங்கள் ஷாஜீராவை சேர்த்துக்கணும். முன்னாடியே சேர்த்திங்கன்னா அது கருத்துரும். ஷாஜீரா சேர்த்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் வறுத்துக்கலாம். அதுக்கு மேலே வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதமாக வரணும். அதுக்கு சுமாராக 3 நிமிஷம் ஆகும். அது கண்ணாடி பதமாக வந்ததுக்கப்புறம் நம்ம மஷ்ரூம் பிரிஞ்சால் ரெண்டுத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மஷ்ரூம் பிரிஞ்சால் வெங்காயம் இது 3த்துக்கும் தேவையான சால்ட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம 8 நிமிஷம் குக் பண்ணோம். இந்த 8 நிமிஷத்தில் 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா பிரிஞ்சால் ரொம்ப டெண்டர். நேரம் ஆக ஆக இந்த பிரிஞ்சாலும் மஷ்ரூமும் தண்ணி நிறைய விட ஆரம்பிக்கும். அது ரெண்டுத்தோட சைஸும் குறைய ஆரம்பிக்கும். இப்போ நான் சாம்பிள் காமிக்கிறேன். என்னோட 6th மினிட்ல வாட்டர் பாருங்கள் எவ்வளோ சேர்ந்துருக்குன்னு. 8 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் இன்க்ரீஸாக இருக்குது. இப்போ நல்லா தண்ணி தாராளமாக இருக்கும்போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் ஜிஞ்சர் கார்லிக் ஃப்ளேவர் வந்து பர்ஃபெக்டாக போய் உள்ளே சேரும். சுமாராக 8 நிமிஷத்தில் எல்லாருக்கும் நிறைய தண்ணி வந்துடும். சில பேருக்கு இதுக்கப்புறமும் நிறைய வரும். பட் அது ஓகே. 8 நிமிஷத்தில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா சேர்த்துட்டு மறுபடியும் குக் பண்ண கண்டினியூ பண்ணுங்கள். இதுக்கப்புறம் டைமிங்ஸ் கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தரோட பிரிஞ்சாலோட வெரைட்டி, மஷ்ரூம் வெரைட்டி மாற போகிறது இல்லையா? அதனால் தண்ணி எல்லாம் வெளில வந்துட்டு திருப்பி தண்ணி வற்ற ஆரம்பிக்கும். தண்ணி வற்ற ஆரம்பித்து ஆயிலெலாம் வெளில வர வரைக்கும் நீங்கள் இதே மாதிரி குக் பண்ணிகிட்டே இருக்கணும். எனக்கு இந்த 8 மினிட்ஸ்க்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா 4 மினிட்ஸ் ஆச்சு. டோட்டல் டைம்னு பார்த்தீங்கன்னா 12th மினிட். இந்த 12th மினிட்ல ஆயிலெலாம் வெளில வர ஆரம்பிச்சிது. ஆயில் வெளில வந்ததுக்கப்புறமா நீங்கள் அடுத்த ஸ்டெப்பை ஆரம்பிங்க. ஸோ ஆயிலெலாம் வெளில வந்ததுக்கப்புறமா நான் தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளியோட சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்ச ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ரைஸ்க்கு தேவையான உப்பை ஆட் பண்ணுங்கள்.
ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம சில்லில இருக்கிற பச்சை வாசனை போற வரைக்கும் நீங்க குக் பண்ணணும். இதுக்கு சுமாரா 4 மினிட்ஸ் ஆகும். அது வரைக்கும் லோ ஃப்ளேம்ல கன்டினியூ பண்ணி குக் பண்ணுங்க. இப்போ இந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிட்டு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா மின்ட் லீவ்ஸ் ஆட் பண்ணுங்க. இது குக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வாட்டர் கம்ப்ளீட்டா வத்திடுச்சு அப்படின்னா, அதாவது எல்லாருக்கும் வத்திடும். சில பேருக்கு பொறுமை இல்லாதனால வத்தாது. அப்ப நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்போ என்ன மாரி உங்களுக்கு வாட்டர் கம்ப்ளீட்டா வத்திடுச்சுன்னா, நம்ம முதல்ல வந்து 1 கப் ரைஸ்க்கு 1 கப் தண்ணி மெஷர்மென்ட் வச்சிருந்தோம் இல்லையா? நீங்க பேலன்ஸ் 1/2 கப் இதுல சேர்க்கணும். அதனால தான் இப்ப பார்த்தீங்கன்னா, நான் இப்ப ரைஸ் ஆட் பண்றேன். ரைஸோட சேர்த்து எக்ஸ்ட்ரா வாட்டரும் ஆட் பண்றேன். ஸோ முதல்ல நீங்க ஊற வைக்கும்போது கம்ப்ளீட்டா ஊற வைக்காம, பார்ஷியலா தண்ணீல ஊற வச்சுட்டு, பேலன்ஸ் தண்ணிய கரெக்ட்டா சேர்த்துருங்க. கணக்கு கண்டிப்பா முக்கியம். 1 கப்பு ஜீரக சம்பா ரைஸ்க்கு 1 1/2 கப்புக்கு மேல வாட்டர் போச்சுன்னா, அவ்வளோதான் அது குழஞ்சிரும். ரொம்ப ரொம்ப சின்ன கிரெயின் அது. அதனால நம்ம பார்த்து தான் ஆட் பண்ணணும். இப்ப இதுக்கு மேல 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் உங்க சாய்ஸ். உங்ககிட்ட என்ன பிரியாணி மசாலா இருக்கோ அது சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு, நான் பிரியாணி எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இது நம்ம பிரியாணி ஒர்க் ஷாப் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஸ்பெசிஃபிக்கா சொல்ற பாயிண்ட் இது. நம்மகிட்ட ஒரு 200+ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பிரியாணி ஒர்க் ஷாப் செஞ்சவங்க. ஸோ அவங்கலாம் இது யூஸ் பண்ணட்டுமே அப்படிங்கிறதுக்காக இந்த பாயிண்ட் சொல்றேன். உங்ககிட்ட இல்லைனா டோட்டலா ஒமிட் பண்ணுங்க. உங்களுக்கு நம்மளோட பிரியாணி ஒர்க் ஷாப் ஜாயின் பண்ணணும்னா நீங்க Instagramல எனக்கு பிங் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டீடைல்ஸ் அனுப்புறேன். இப்ப பிரியாணி எசன்ஸ் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் எல்லா ஸ்டெப்ஸுமே நம்ம பிகினர்ஸ் கைடன்ஸ் ஜீரக சம்பா ரைஸ் இருக்கு இல்லையா, அந்த வீடியோல கொடுத்த ஸ்டெப்ஸ் தான். இதை நான் வந்து ரொம்ப டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறதுல 80% ரைஸ் குக் ஆனதுக்கு அப்புறம் ஒரு தோசை கல்ல போட்டுட்டு வாழை இலையில தம் விட்டுடுங்க. நல்ல ஃப்ளேவர் வரும். 20 மினிட்ஸ்ல நம்ம ரைஸ் ரெடி ஆகும். 5 மினிட்ஸ் வெயிட்டிங் டைம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. பிரிஞ்சால் சுத்தமா உடையவே இல்லை, அப்படியே இருக்கு பாருங்க. ரைஸ்லாம் நல்லா பொலப்பொலான்னு குக் ஆயிருக்கு. ரைஸும் குழையில. இதுதான் கரெக்டான பதம். நீங்க இதே டிப்ஸை எந்த வாட்டரி வெஜிடபிள்ஸ்க்கும் அப்ளை பண்ணலாம். இந்த டிப்ஸ் பாஸ்மதி ரைஸ்க்கு ஒர்க் ஆகும்னா கண்டிப்பா ஒர்க் ஆகாது. பாஸ்மதி ரைஸோட சைஸ் வேற, வாட்டர் கெப்பாசிட்டி வேற, ஜீரக சம்பாவோடது வேற. ஸோ அதனால அது இந்த வீடியோல கவர் பண்ணல. அவ்வளோதான். நம்மளோட பிரிஞ்சால் மஷ்ரூம் ரைஸ், அதாவது ஜீரக சம்பா ரைஸ்ல வாட்டரி வெஜிடபிள்ஸ் எப்படி குக் பண்றது அப்படிங்கிற பிகினர்ஸ் கைட் இதோட முடிஞ்சு போச்சு. நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களை சீக்கிரம் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். See you soon.